வெல்கம் டு காப்பிடெக் தமிழ். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினது அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தடிக்கொம்பு அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து மிஷினும் பை பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலையும் நம்ம வீடியோஸையும் அவங்க வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து ஒரு நாள் 2002 கெனான் பிராண்டோடைய ஐஆர் சீரிஸ் 2002 ஃபுல்லி லோடட் மிஷின் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை அவங்க வாட்ச் பண்ணிட்டு, ஸோ அந்த மிஷின் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மிஷினை பற்றின என்கொயரி வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ அவங்களோட எல்லா கேள்விக்குமே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷின்ஸில் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா A3, A4 லீகல் இந்த மாதிரி 3 விதமான பேப்பர் சைஸும் வந்து சப்போர்ட் பண்ணோம். இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேசட் 1 சைடில் பைபாஸ் வந்துடும். இது ரெண்டுமே வந்து யூனிவர்சல். தென் இந்த மிஷினில் ஆட்டோமேட்டிக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூப்ளெக்ஸ் செட்டிங்ஸும் இதில் வந்துடுது. இதில் ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் ADFன்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் அதுவும் இந்த மிஷினில் இன்பில்டாகவே வந்துடுது. இதில் லேன் வந்து இவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொபைல் பிரிண்டிங்கும் இந்த மிஷினில் பண்ணிக்க முடியும் வித்து கலர் ஸ்கேனிங். மிஷின் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பிரிண்டிங் பண்ணோம். இந்த ஸ்கேனிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலரில் A3 வரைக்கும் பண்ணிக்கலாம். இதே ஃபீச்சர்ஸ் உள்ள கெனான் மிஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான ரேட்டில் 1,20,000க்கு மேலே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து லோ கவுண்ட் மிஷின்ஸ் மட்டும் தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இருக்குது. தென் இது எல்லாமே நம்ம வந்து சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து மிஷின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ட்ராலியும் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு டேபிள் எதுவுமே இல்லைன்ட்டு. ஸோ நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ட்ராலி நம்மக்கிட்டேயும் இருந்துச்சு. ஸோ அதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணோம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஹேண்டு வந்து மிஷினுக்கு ஆப்டாக இருந்தது. ஸோ அது வந்து கெனானோடைய ஸ்டாண்டு தான் அது. அது நம்ம புதுசு போனோம் அப்படின்னா 5,000 ப்ளஸ் டேக்ஸோட நமக்கு வரும். தென் இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே பாதிக்கு பாதி ரேட்டு தான் அவங்களுக்கு வந்து சொன்னோம். சாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மிஷினை வந்து பேக் பண்ணி இங்கேருந்து நம்ம கொரியர் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண மேக்ஸிமம் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே பேக்கிங்கில் இருக்கும், இல்லைனா இன்ஸ்டலேஷனில் இருக்கும், இல்லை டெமோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் பிளேஸில் ஒரு கஸ்டமரே மிஷினை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுறாங்க. பேக்கிங்கை வந்து அவங்களே பிரித்து அவங்களே வந்து செக் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு செக்கிங் பர்பஸ்க்கு வீடியோ எடுக்க சொல்லுவோம். இங்கேருந்து வந்து லாங் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா இன்கேஸ் அதாவது 100ல் 1% டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து மிஷினை வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இவங்க எடுத்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருந்தது. ஸோ இவங்களும் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இவங்களும் அந்த பேக்கிங்கை பற்றியும் அந்த மிஷினை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவை அப்படியே நான் எடுத்து கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த ஒரிஜினல் ஆடியோவோட. ஸோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு அறியாமையிலேயே வந்து இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் போய் கொண்டு போய் சேர்க்க முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் பயன்படுத்தி அவங்களுக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து பக்காவாக பேக் பண்ணி சேஃபாக வந்து கொரியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து வெளியூரில் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்டையும் மிஷின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இன்னமும் நிறைய பேருக்கு வந்து மிஷின் வந்து கொரியரில் சேஃபாக வந்துருமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து பேக்கிங் பண்ணுறோம், மிஷினை சேஃபாக கொரியர் அனுப்புகிறோம். ஸோ இது மாதிரி யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாவது அவங்க டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதேபோல் பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதேபோல் காப்பிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. பாட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த சீட்டு ஓப்பன் பண்ணி வாங்கும்போது இது வேறு யூஸ் ஆகுதுல்ல. சிட்டி அப்படிதான் சீட்டு மாதிரி அதில் சுற்றி சுற்றி ஓட்டுவாங்க.
பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அது கட் பண்ணி கட் பண்ணுற டைப் தானே வெள்ளையா வெள்ளையை கட் பண்ணு. எத்தனை பேக்கிங்கு டைப் பண்ணுறாங்க. அன்பாக்சிங் இதில் போடுவாங்க யூடியூப்பில். நான் ஒரு புதுசாக ஜேசிபி வாங்கியிருக்கேன், இதை அன்பாக்சிங் பண்ணுறேன். அப்படிதான் எங்கே போனால் சொல்லிட்டு போக முடியாது, எங்கே போனால் சொல்லிட்டு போக முடியாது. யாரு அவங்க எங்கே சொல்லிட்டு போக முடியாது. அப்படி நேரம் அதுக்குள்ளே ஒரு பேக்கிங்கா? இழுத்து பண்ணால் நேரம் நடந்து யூஸ் பண்ணலாம். அப்படியே இது கொஞ்சம் இதே ஃபுல்லாக இருக்குது. உள்ள ஒரு இதாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. சுற்றி இருக்குங்களா சுற்றி இது பண்ணால் நேரம் நடந்து யூஸ் பண்ணலாம். அப்படியே இது கொஞ்சம் இதே ஃபுல்லாக இருக்குது. உள்ள ஒரு இதாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. சுற்றி இருக்குங்களா சுற்றி அப்படியே போடுறாங்க. தொடச்சி பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எப்படி இல்லைம்மா எப்படி எழுதலாமா மேலே எழுதுமா சீசனே வந்துருச்சா? சொல்லுங்க. இல்லை
வண்டியில் இறங்கிச்சா அதான் பார்த்து செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டீங்களா என்ன செகண்ட் ஹேண்டா ஆமாண்ணா புது ரோலா கலர் ஜெராக்ஸும் எடுக்கலாங்களா எல்லாமே எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக வந்துருமா இந்த பேப்பர் அதே பேப்பர் தான் பேப்பர் சிஸ்டம் இந்த அளவுக்கு பேப்பர் இந்த அளவுக்கு வருமா A3 சீட் அப்போ நம்ம அடிச்சிடலாமே 2-3 சீட்டு இருந்துருங்க கலரில் பிரிண்ட் ஆகுது பிரிண்ட் ஆகாது கலர் பிரிண்டெல்லாம் வந்து லேசர் வருது லேசர்னா ரெண்டு இடத்துல இருக்கு இங்கேருந்து திண்டுக்கல் போகிறாங்க ப்ளஸ் அடிக்கணும் அதை அடிக்கணும் இதை அடிக்கணுங்க அது ஆரம்பிச்சா அதெல்லாம் வேறு நல்ல ஃபோட்டோ ஸ்டுடியோ லேசர் இருந்துருங்க லேப்பு பிரிண்டிங் போட தனியாக இருக்குங்க ஜெராக்ஸ் மட்டும்தான் நம்ம இது மாதிரி அடிக்க முடியாது அது இது ஹைட்ராலிக் கீழே ஓப்பன் பண்ணி பாக்கண்ணா காட்டுறோம் மேலே இருக்க புதுசாக இருக்கு என்ன மேலே இருக்கிறது மெயின் புதுசு இது கீழே சும்மா அது உயரத்துக்காக இதுதான் மெயின் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி